வணக்கம் நண்பர்களே. இன்று நான் உங்களிடம் சவாலான கேள்வியை ஒன்று கேட்க போகிறேன். என்னுடைய கையில் 2 பாகங்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த சைடில் நாங்கள் காமிச்சிருக்கேன் டிஸ்பிளேயில் 2 பொருட்கள் இருக்குது. ரெண்டுமே பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்குது. ஒரு உதிரி பாகத்தோட விலை 50 ரூபா, மற்றொரு பாகத்தின் விலை 5000 ரூபா. இரண்டுமே ஒரே அளவு தான், ரெண்டுமே ஒரே வடிவம் தான், ரெண்டுமே ஒரே நிறமாக தான் இருக்குது. வெளியில் பார்க்குமே ரெண்டுமே வித்தியாசம் எதுவும் தெரியாது. ஆனால் ஒரு பாகம் மட்டும் சாதாரண பொருளில் பயன்படுத்தியிருக்காங்க, மற்றொரு பொருள் வந்து விமானத்துறையில் பயன்படுத்திட்டு இருக்காங்க. இப்போ சொல்லுங்கள், எது 50 ரூபாது எது 5000 ரூபா பொருள்னு கண்டுபிடிக்க முடியுது அவங்களால? பெரும்பாலும் மக்களால் சொல்ல முடியாது. ஒரு இன்ஜினியர்ஸால் கூட சில இன்ஜினியரிங்களால் சொல்ல முடியாது. அப்படின்னா இந்த விலை வித்தியாசம் காரணம் என்ன? அதில் ஒன்றே ஒன்று தான், அதுதான் தரம், குவாலிட்டி. என் பேர் தங்கராஜ் ஆனந்த். கடந்த 33 வருஷங்களாக ஏஐ, ரோபோட்டிக்ஸ், இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் மற்றும் ப்ராசஸிங் நிறுவனங்களில் பணியாற்றி வருகிறேன். இந்த ஒரு அனுபவம் எல்லாரும் கற்றுக்கலாம். மிகப்பெரிய உண்மை என்னன்னாக்கா, இந்த உலகத்தில் வந்து முழுவதும் ஏஐ மட்டும் பேசிகிட்டு இருக்காங்க, ரோபோட்டிக்ஸ் மட்டும் பேசிகிட்டு இருக்காங்க, அது ஆட்டோமேஷனை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன், ஸ்மார்ட் இண்டஸ்ட்ரி அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் தரமான சிந்தனை பற்றி ரொம்ப சிலர் தான் பேசிகிட்டு இருக்காங்க. உண்மையை சொல்லப்போனால் குவாலிட்டி இல்லாமல் ஏஐயோ இல்லை குவாலிட்டி இல்லாமல் ரோபோட்டிக்ஸோ ஜெயிக்க முடியாது. குவாலிட்டி இல்லாமல் ஆட்டோமேஷனு கூட ஜெயிக்க முடியாது. குவாலிட்டி இல்லாமல் இண்டஸ்ட்ரி 7 வெற்றி பெறாது. ஸோ பலர் வந்து தரம்னா என்னன்னு சொல்கிறாங்கன்னா, ஒரு இன்ஸ்பெக்ஷன் செக் பண்ணி பார்க்குறது, அது மட்டும்தான் தரம்னு நினச்சிட்டு இருக்காங்க. அது தவறான விஷயம். தரம் என்பது என்னன்னாக்கா, குறையை கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லை, தரம் என்பது குறையை வராமையே தடுக்கிறது தான். சரி, ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று எடுத்துக்கலாம். ஒரு மாணவர்கள் படிக்கிறாங்க. அவங்க வந்து மாணவர் தினமும் படிச்சுட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து குவாலிட்டியாக எக்ஸாம் எழுதுவாங்களா, இல்லை எக்ஸாமுக்கு முன்னாடி நைட்டு மட்டும் படிச்சுட்டு போய் எழுதுகிறாங்கல்ல, அவங்க குவாலிட்டியாக எழுதுவாங்களா? அவங்களுக்கு யாருக்கு முதல்ல வெற்றி பெறுவாங்க, நல்ல மார்க் யார் வாங்குவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆப்வியஸாக சாதாரண ஒரு நைட் மட்டும் படிச்சுட்டு போகிறவங்க ஜெயிக்க முடியாது இல்லைங்களா? ஸோ தினமும் ஒழுங்காக தயாரிக்கிற மாணவர் தான் ஜெயிக்குவாங்க. அதே குவாலிட்டி என்பது ப்ரொடக்ஷன் லைனில் மட்டும் ஆரம்பிக்காது. குவாலிட்டி என்பது மைண்ட் செட்டில் தான் ஆரம்பிக்கும். மனுஷனோட மைண்ட் எப்படி இருக்குது அப்படின்றதுல தான். குவாலிட்டி என்பது திட்டமிடலில் ஆரம்பிக்கிறது. குவாலிட்டி என்பது ஒழுக்கத்தில் ஆரம்பிக்குது. குவாலிட்டி என்பது திட்டமிடலில் ஆரம்பிக்குது. குவாலிட்டி என்பது ஒழுக்கத்தில் ஆரம்பிக்குது. குவாலிட்டி என்பது பொறுப்புணர்வில் ஆரம்பிக்குது. திட்டமிடல்னால் பிளானிங்கில் இருக்கும், ஒழுக்கம்னா டிசிப்ளினில் இருக்குது, பொறுப்புணர்வுனா கமிட்மெண்ட்டில் இருக்குது. ஸோ இது எல்லாமே ஒழுங்காக இருந்தால் தான் குவாலிட்டியான ப்ராடக்ட் வரும். ஸோ ஒரு நம்ம உதிரி பாகம் முதல்ல எடுத்துக்கிட்டோம் இல்லையா, 50 ரூபா உதிரி பாகம், 5000 ரூபா உதிரி பாகம். 2 பாகங்களே பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் 5 முக்கியமான காரணம் இதில். முதல் காரணம் என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா, துல்லியம், ப்ரிசிஷனாக செய்கிறாங்க பார்த்தீங்களா உதிரி பாகத்தை. ஒரு சிறிய பிழை கூட அனுமதிக்க மாட்டாங்க. 5000 ரூபா பொருள் ஏரோஸ்பேஸில் யூஸ் பண்ணுற ப்ராடக்டில், இதுவே 50 ரூபா ஏதாவது ஒரு டாய்ஸ் பொம்மையில் யூஸ் பண்ணுறாங்கன்னா அதில் வந்து பிழை இருக்கலாம். ஆனால் அதுவே வந்து ஏரோஸ்பேஸ் கம்பெனி விமானத்தில் அதை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, அந்த பொருளை உபயோகப்படுத்துகிறாங்கன்னா அதில் பிழை வந்து சுத்தமாக வந்து அனுமதிக்கப்பட மாட்டாது. ஸோ 2வது காரணம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, மெட்டீரியல் வெரிஃபிகேஷன். ஸோ அதில் உருவாக்குற பொருள் வந்து ரெண்டுமே பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலும் டைட்டானியமும் பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதில் உள்ள யூஸ் பண்ணுற உதிரி பாகங்கள் வந்து மெட்டீரியல் வந்து சர்டிஃபிகேட் இருக்கணும். ஸோ அது ஏதாவது மெட்டீரியல் கலந்து போயிருந்ததுன்னா அது அந்த பேட்ச்க்கு ஒரு ஹீட் நம்பர் மாதிரி வச்சுட்டு அதை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ மெட்டீரியல் வந்து வெரிஃபை பண்ணி சர்டிஃபிகேட் வச்சுருப்பாங்க. சரிங்களா? அது காரணம் வந்து ட்ரேசபிலிட்டி. ட்ரேசபிலிட்டின்றது இந்த பாகத்தை வந்து யார் தயாரித்தாங்க, எந்த இயந்திரத்தில் தயாரிச்சிருக்காங்க, எந்த தேதியில் தயாரிச்சிருக்காங்க, எந்த மெட்டீரியல் பேட்சில் பண்ணியிருக்காங்க, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹீட் நம்பர் நோட் பண்ணியிருப்பாங்க, எல்லாத்தையுமே வந்து ஒரு பதிவு பண்ணியிருப்பாங்க. அதை வந்து ரெக்கார்டு பண்ணி வச்சுருப்பாங்க. இது வந்து ட்ரேசபிலிட்டியில் வந்துடும். காரணம் வந்து ரிலையபிலிட்டி. ஸோ ஒரு பாகம் வந்து
பல வருடங்களாக வேலை செஞ்சால் கூட அதனோட தரம் வந்து குறையாமல் தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதுதான் ரிலையபிலிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ 5வது காரணம் வந்து ரிஸ்க்குன்றது வந்து ஒரு சாதாரண பொருள் பாகத்தில் பழுதான ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒரு வாடிக்கையாளர் மட்டும்தான் வருத்தப்படுவாங்க. ஆனால் விமானத்துலேயோ இல்லை ஒரு சேட்டலைட்லேயோ இல்லை ஒரு ராக்கெட்லேயோ ஏதாவது ப்ராப்ளம் வருதுனாக்கா அதில் வந்து உயிர் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அந்த ஆபத்தில் வந்து அதனோட தரத்துக்கு வந்து விலை ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால தான் ரிஸ்க்குன்ற ஒரு ஃபேக்டர் வந்து காரணம் வந்து ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் வச்சு தான் இந்த தரத்துக்கு வந்து மதிப்பு தராங்க. ஸோ ஒரு பார்க்க ரெண்டுமே ஒரே மாதிரி இருந்தால் கூட 5000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னா அதுக்கான காரணம் வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்காக செஞ்சுருக்கோம், ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அந்த சிஸ்டத்துக்கு வந்து குவாலிட்டி தானாகவே வந்துடும். தரமின்மையான பொருள் உருவாக்குறது மூலிமா மறைமுக செலவு நிறைய இருக்கா. பல நிறுவனம் வெறும் ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை மட்டும்தான் எடுத்துக்குவாங்க கணக்கில். அது வந்து புவர் குவாலிட்டிக்கான காஸ்ட்டை வந்து கணக்கிட மாட்டாங்க. புவர் குவாலிட்டிக்கான காசு வந்து என்ன எடுத்துக்கணுன்னா, ஒரு தரம் இல்லாத ஒரு பொருள் உருவாகுதுனாக்கா அது வந்து ரீஒர்க் பண்ணுவாங்க, திரும்ப திரும்ப செய்வாங்க. அப்படி இல்லைன்னா அதை வந்து ஸ்க்ராப் உருவாக்குவாங்க. ஸோ அது தரம் இல்லாத பொருள் பண்ணும்போது கஸ்டமர் கம்ப்ளைண்ட் கட்டாயம் வரும். ஸோ கஸ்டமர்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னா என்ன ஆகும், ப்ராடக்ட் ஒழுங்காக போய் சேராது. அதே மாதிரி டெலிவரி டிலே ஆகும். டெலிவரி டிலே ஆச்சுனாக்கா அவங்க வந்து வாரண்டி கிளைம் பண்ணுவாங்க சம்டைம்ஸு. ஸோ சம் கேசஸில் வந்து பிராண்ட் இமேஜ் டேமேஜ் ஆகிடும். இன்னும் சில இடத்துல பார்த்திங்கன்னா ட்ரஸ்ட் லாஸ் ஆகும். ஸோ ஒரு நிறுவனத்துக்கு ஏற்படும் மிகப்பெரிய இழப்பு என்னன்னாக்கா அவங்க வந்து வாடிக்கையாளர் நம்பிக்கை இழக்கிறது தான் மிகவும் பெரிய இழப்பு. ஸோ இண்டஸ்ட்ரி 7 மட்டும் வந்து குவாலிட்டி திங்கிங்க்கான இதுதான் இம்பார்ட்டண்ட்டு. குவாலிட்டி திங்கிங்கிறதுனா அங்கே வேலை செய்கிற வெறும் லீடர்ஸோ இன்ஸ்பெக்ஷனோ அது மட்டும் இல்லை. பலர் வந்து இண்டஸ்ட்ரி 7 வந்து ஏஐ தான் நிர்ணயிக்குதுன்னு நினைக்கிறாங்க. ஸோ உண்மை என்னன்னாக்கா இண்டஸ்ட்ரி 7 வந்து ஏஐ ப்ளஸ் மனித அறிவு ப்ளஸ் தரமான செயல்முறைகள், ப்ராசஸ், அதுக்கப்புறம் ஒழுக்கம் எல்லாமே வந்து ஏஐ டேட்டாவிலிருந்து கற்றுக்கொள்ளப்படுது. ப்ராசஸ் சரியாக இல்லைன்னாக்கா என்ன ஆகும்னா டேட்டா சரியாக இருக்காது. அதில் வர டேட்டா சரியில்லைனாக்கா ஏஐயால் முடிவெடுக்கிறது சரியாக இருக்காது. ஸோ முக்கியமான உண்மை என்னன்னாக்கா ஏஐ வந்து ஒரு மோசமான ப்ராசஸை சரி செய்யாது. ஆனால் ஒரு நல்ல ப்ராசஸ் வந்து மிக சிறந்த மாற்றத்தையும் ஒரு நல்ல ப்ராசஸ் இனோவேஷன் முதல்ல செஞ்சோம்னாக்கா ஏஐ வந்து ஏஐ இனோவேஷன் வந்து ஆட்டோமேஷன் தானாகவே வந்துடும். ஸோ முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா சரியான குவாலிட்டியான தரமான பொருள் செய்கிறது தான் முக்கியமான விஷயம். சரி, இப்போ வந்து சாயிலைட் இந்தியா ஏன் இதை பண்ணுறாங்கன்றதை பாருங்கள். முதல்ல சாயிலைட் இந்தியா பள்ளி மாணவர்களுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் ஈவன் தொழில் தலைவர்களுக்கு, மேனேஜர்ஸ்க்கு, அப்புறமா அதில் வேலை செய்கிற லீடர்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து குவாலிட்டி திங்கிங்கை பற்றி சொல்லித்தரோம். அது வந்து லீடர்ஷிப் கிளாஸ்லேயே வருது. சாஃப்ட் ஸ்கில்ஸில் நாங்கள் சொல்லி தந்துட்டுருக்கோம். அது வந்து ஒரு மரம் வந்து விதையிலிருந்து தான் வளர்றது போல் ஒரு உலகத்தரமான தொழில்துறையில் வந்து குவாலிட்டி திங்கிங் இருந்தால் தான் நமக்கு வளர்க்க முடியும். ஸோ இன்றைய வீடியோவில் வந்து ஒரு விஷயத்தை மட்டும் நினைவில் வச்சுக்கோங்க. என்னன்னாக்கா 50 ரூபா பொருளோ இல்லை 5000 ரூபாய் பொருளோ பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதில் தரம் என்பது வித்தியாசத்தை உருவாக்குது. எதிர்காலத்தில் வெற்றி பெறவங்க வந்து அதிக இயந்திரம் வச்சுருக்கவங்க வெற்றி பெற போகிறதில்ல. சிறந்த ப்ராசஸை வச்சுருக்கவங்க தான் அந்த நிறுவனம் தான் ஜெயிக்க போகுது. எதிர்காலத்தில் வழி நடத்துவது வந்து அதிக வளங்கள் கொண்ட மனிதர்கள் அல்ல, தரமான சிந்தனை கொண்ட மனிதர்கள் தான். அது வந்து நாளைய இண்டஸ்ட்ரி 7 வந்து தலைவர்களாக இருக்கணும்னாக்கா இன்றைக்கே குவாலிட்டி திங்கிங் தரத்தை பற்றி நல்லா கற்றுக்கிட்டு அதை வந்து மேம்பட நம்ம ப்ராசஸை உருவாக்கணும். நன்றி.